அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது காத்தனாரோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். என்னடா காத்தனார் திடீர்னு என்னமோ சொல்கிறேன்னு பார்த்தா நம்ம ஜெயசூர்யா, அனுஷ்கா ஷெட்டி, சாண்டி, அதுக்கப்புறம் பிரபுதேவா எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளிவர போகும் திரைப்படம் இந்த காத்தனார். இது வந்து 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டை வந்து விட்டு. ஸோ ரீசெண்டாக வந்து ஆடி 3ல வந்து ஜெயசூர்யா நடிச்சிருந்தார். அன்றைக்கி அதாவது வந்து நான் பார்க்க போகிறது அடுத்த அப்டேட் இந்த படம் தான். அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் அனுஷ்கா ஷெட்டி இஸ் லீடிங் வித் ஜெயசூர்யா இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் ரோஜின் தாமஸோடைய டிரெக்ஷனும் கூட. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் இந்த பால்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் ராகுல் சுப்ரமணியம் ஹேஸ் டன் தி மியூசிக் ஃபார் திஸ் மூவி டூ. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயம் பற்றி பேசலாமா? ஸோ வாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டன் இருக்காங்க, அதையும் அழுத்துக்கிட்டீங்கன்னா தான் வேர்ல்டில் நீங்கள் எனி டைம் எங்கே இருக்கீங்களோ எனி டைம் எனிவேர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி இந்த மாதிரி இருக்குது மிஸ் ஆகி எடுத்து பண்ணலான்னா நான் என்னோடய நேரத்தை பார்த்து கண்டிப்பாக அதுக்கு பண்ணுவேன். அண்ட் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிடலாமா மக்களே? ஸோ 3, 2, 1 ஸ்டார்ட். വിജ്ഞാനത്തിൻ്റെ രൂപവും ഉറവിടവും എപ്പിടിയായിരുന്നാലും കാന്തല്ലൂർ ശാലയിൽ അത് വരവേൽക്കപ്പെടും. ഇന്ദ്രജാലത്തെ ഞാൻ നമ്പരുതില്ല. അവബോധത്തിന്റെ രഹസ്യ മാർഗങ്ങളിൽ വരെ അവർ ഗവേഷണം ചെയ്യുന്നുണ്ട്. யாரோட நினைவுக்கும் எட்டாத எல்லாரும் அசந்து பார்க்க போற மாதிரி ஒரு மாயாஜாலம். நம்ம ஆன்மாவோட கலந்து நம்ம நினைவுகளோடு சங்கமிக்க போகிற ஒரு நிகழ்வு. பிரபுதேவா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ചേര രാജശ്രീക്ക് കുഞ്ഞമ്മനിൽ നിന്ന് വാഴ്ത്തക്കൾ. കണ്ടതും കേട്ടതും ഒന്നുമല്ല വരാനിരിക്കുന്നത്. Right of home. VFXல wow. ആപത്ത് കാലത്ത് വരുന്ന അതിമനുഷ്യൻ അഗ്നിയാണ്. കൈപിടിച്ചാൽ കരുതലും കൈവിട്ടാൽ കുട്ടിനാശവും ഫലം. ഒരു മനിത ഉടമ്പിൽ കൊള്ളുന്നതിലും അധികം ശക്തി നിങ്ങൾ കട്ടുപടുത്തിയിരിക്കുന്നു. നിങ്ങൾ പറയുന്നത് വിശ്വസിക്കുക. വേണാട് ആപത്തിലാണ്. Careful to whom you pray. Oh wow. Arre wow. Prabhudeva. Hero. Sanu and Sandy. The way of projecting the heroes and heroines and the whole characters beneath Nitish Bharadwaj. Not that tell you. மாய அண்டமே மாய. An epic. The wild song. Wow. Oh my god, Anushka Shetty. Hey, an unpredictable trailer. I didn't expect this much from this movie trailer. Just wow. Malayalam industry respect plus. அது ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு காரணம் என்னன்னா the way of your growth. எப்படி மலையாளம் இண்டஸ்ட்ரி how they take over the movies in a different genre and they give certain movies which அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படியும் மூவிஸ் பண்ணலாமான்ற மாதிரி என்னதான் படங்கள் எடுக்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலையும். ஆனால் அது ஏன் வெல் கனெக்ட் ஆக மாட்டேங்குது மலையாளத்தை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா த ரீசன் இஸ் ஆடியன்ஸாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ். இப்போ நான் வந்து ரீசெண்டாக பல படங்களை பற்றி நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஆடு 3 நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ ஜெயசூர்யோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அதிலே வந்து நான் ட்ரெயிலர் தான் பார்த்துருந்தேன்.
அண்ட் அவ்வளோ வந்து நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அது என்னென்னு இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்துலேருந்து ஜெயசூர்யாவுடைய அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற வரைக்கும் இருக்க அந்த கதை வந்து ரொம்ப அந்த காதை கொடுத்து கேட்கும்போது இன்னமும் வந்து ஏதோ ஒரு இன்னொரு வேர்ல்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லா கேரக்டர்ஸும் பேக் டு பேக் வந்து அடுத்தடுத்தா நமக்கு காமிச்சிருந்தாங்க. அண்ட் த வே அனுஷ்கா ஷெட்டி இஸ் போர்ட்ரேட் பை திஸ் ட்ரெய்லர் இஸ் ஜஸ்ட் வாவ் அண்ட் ஷீ லுக்ஸ் ரியலி பிரிட்டி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமா. நான் லாஸ்ட்டாக வந்து எந்த படத்துக்கு பார்த்துருந்தோம், நாங்கள் வந்து ஒரு விக்ரம் பிரபுவோட வந்து படத்துக்கு பார்த்துருந்தோம். நான் மறந்துட்டேன், அந்த படத்தோட பேரே மறந்துட்டேன். ஸோ அனுஷ்காவும் விக்ரம் பிரபுவும் லைக் தெலுங்கில் பண்ணியிருந்தாங்க ஒரு மூவி ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அண்ட் இதில் வந்து வினித்தும் நடிச்சிருக்காரு. நான் வினித்தை வந்து சொல்ல மறந்துட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலில் பார்த்தா தெரிஞ்சு வினித் இதில் இருக்காரு. வினித் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. சந்திரமுகியில் வந்து ஜோதிகாவுக்கு லைக் ராரா பாட்டுக்கு வருவார்ல, அவர் தான் வினித். ஸோ தெரியாதவங்களுக்கு அது ஒரு சின்ன நாட். அண்ட் சாண்டியோடைய சாண்டியும் கூட பாருங்கள், சாண்டியெல்லாம் எப்படி இருந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் லைக் ஹீஸ் ஃப்ளோயிங் ஹிஸ் விங்ஸ் டு ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஹீஸ் யூனோ அந்த நடிப்பு திறமையை தாண்டி யூனோ தே ஹாவ் சர்டன் சென்ஸ் ஆஃப் யூனோ அந்த ஒரு இதொன்று இருக்குது. படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்ட் த கேரக்டர்ஸ் ஆர் லிட்ரலி அமேசிங். அண்ட் ஐ லைக் ஈச் அண்ட் எவ்ரி திங். அண்ட் விஎஃப்எக்ஸ் இஸ் டாப் நாச். அது என்னென்னா அந்த லைக் அவருடைய கேரக்டருடைய லைக் ஹோல் ஸ்டஃப்பே அழகாக குக் பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் மூலமாகவே. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைக் ஒரு மவுண்டனியஸ் ஏரியாவில் அவருடைய அந்த ஒரு எலிவேஷன் ஒன்று இருக்கும். அதுவுமே ரொம்ப வந்து ஒரு நல்லா ஒரு பார்க்கவும் லைக் வியப்பாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நான் சொல்ல வந்தது வந்து நம்மளுடைய பிரபுதேவாவோடைய கேரக்டர். பிரபுதேவா அவங்க கூட ரொம்ப ஒரு காமிக்கலான ஒரு ரோல் தான் அவருக்கு இருக்குது போல். அண்ட் வே தே ஹேவ் கிவன் ஹிஸ் ரோல் இஸ் லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இதில் வந்து ஐம்புலங்களையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஜெயசூர்யா. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் இட் அ ஃபேரி டேல், ஐ டோன்ட் நோ லைக் எப்படி இது பண்ண தெரியல. மேபி இதை உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருக்கேன். அது என்னென்னா, இவர் வந்து அந்த நெருப்போடைய அந்த இதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இந்த லைக் என்ன சொல்கிறது, இந்த 5 விஷயங்களையும் இந்த நீர் நிலம் காற்று ஆக இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அது எதுக்குன்றது எனக்கு இதை லைக் அது சரியாக எனக்கு அது பிடிப்பாடு. மேபி இன்னொரு வாட்டி இந்த ட்ரெயிலில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து சில விஷயங்கள் மிஸ் ஆகும். அப்படியே மிஸ் ஆனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. நான் மேலால் இந்த அவுட்லைனை வந்து நான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அண்ட் எனக்கு மோஸ்ட்லி லைக் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போது கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நான் டீப் டவுன் பார்ப்பேன். எப்படி அது எந்த அளவுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட்ரையில். அண்ட் ஈவன் சனூப் நினைக்காம சனூப் சன்னுடைய கேரக்டரும் எனக்கு வந்து அதுவே பெரிய ஷாக்கு தான். நிறைய கேரக்டர்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்க்ளூடிங் வினித். அண்ட் வினித் வந்து இதில் வந்து லைக் அவர் ஒரு கதையை வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஜெயசூர்யா பற்றி தான் அவர் சொல்கிறாரான்றது, அவர் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் வி see the portrayal of characters, how இவங்க தான் இந்த ஒரு டேல் லைக் இந்த ஃபேர் டேல் இவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் த ஹோல் ட்ரெய்லர் ஃப்ரம் தி இனிஷியல் பாயிண்ட் டில் தி எண்டிங் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இட்ஸ் வர்த் இட்டுங்க, இட்ஸ் ரியலி வர்த் இட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் த டிரெக்டர் ஃப்ரம் ஹோம் லைக் நம்ம ரோஜின் தாமஸ் அவர்கள் வந்து ஹீஸ் கோயிங் டு கிவ் அ பேங்கர். லைக் 2023 இந்த படத்தோட விஷயங்களை பற்றி போட்டேன். ஈவன் டீசரும் வந்துச்சு. அப்போயுமே யோசிச்சு இது என்ன அப்போவே வந்திருக்கேன். நான் டவுட்டாக தான் செக் பண்ணி பார்த்தேன், ஏற்கனவே வந்திருக்கு தான் அப்படின்றதுக்கு. அதனால பண்ண வீடியோலாம் பண்ணல அப்போ நான் சொல்கிறேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இந்த ட்ரெய்லர் இப்போ நான் எடுத்து பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த டைம் டீசரை மிஸ் பண்ணேன், அதான் மெயினான விஷயம். அண்ட் நவடேஸ் அந்த கிராஃப் ஆஃப் மலையாள மூவிஸ் இஸ் சர்டன்லி ஹை அண்ட் இட்ஸ் இன் த பீக் லெவல். எல்லா படங்களும் வந்து தே ஆர் கிவிங் த பெஸ்ட். ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்தை வந்து எனக்கு பதிவிட விரும்புகிறேன். அண்ட் ஆரம்பத்துலேயே வந்து இந்த ட்ரெய்லரோட இனிஷியல் பாயிண்ட்டும் கூட நமக்கு வந்து தந்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சொல்லப்படுற விஷயங்கள் வந்து எங்கிட்டாச்சும் ட்விஸ்ட் இருக்கும். பட் இதில் வந்து யாரோ ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியும், மோகன்லால் சாரா என்னன்னு தெரியும். ஏதோ பார்த்த ரூமர்ஸ் ஒன்றும் சரியாக தெரியலை, மேபி அப்படின்றது கூட தெரியலை, பார்த்தா தான் தெரியும். அண்ட் இட்ஸ் அ சூப்பர் ஹியூமன் who's gonna arrive in the times of peril அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு சூப்பர் ஹியூமன் விஷயம் தான் லிட்ரலி. இட்ஸ் ஃபைட் அண்ட் என்னவோ தெரியலை, நல்லா இருந்துச்சு, பிடிச்சும் இருந்துச்சு. நல்ல கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட்டான லைக் பீப்புள்.
ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் மூவி. பார்க்கலாம் என்ன மனுஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்கருத்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இல்லை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இல்லை எனக்கு தெரியாட்டியும் கூட நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லிட்டு அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா இருந்தால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்துக்கிட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளில் கிடைத்துவிடும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எண்டிங் நாட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு இன்னொரு புது ஒரு வீடியோவில் இன்றைக்கி சாயந்தரம்னா சந்திப்பேன். மேபி நான் லைக்கு பண்ண அந்த ப்ரோமோக்கு நான் போட வீடியோ சொல்லிப்பேன், அதையும் நான் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அந்த வீடியோவில் சந்திப்பேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல் தி மலையாள ஆடியன்ஸ் உங்கள் எல்லாரோட கண்டென்ஸ் கீழே போடுங்க. உங்கள் அட்டன்ஸ் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ மஸ்ட் பிகாஸ் யூ பீப்புள் யூனோ நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு நான் பார்த்ததுலே. ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு லைக் ட்ரிபியூட்டாகவே இருந்துட்டு போட்டுமே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்துடுங்க. பாய் மக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.